ஸோ ஸ்பின் குவாண்டம் நம்பர்னால் எலக்ட்ரான் வந்து தன்னை சுற்றிக்குது, ஸ்பின் ஆகிக்குது, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். இது குவாண்டம் ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன்லேருந்து வரல. இது தனியாக வந்து எலக்ட்ரானுக்கு இருக்கிற அந்த ஸ்பின்னிங் மூமெண்ட்டை வச்சு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான் என்ன பண்ணும், எய்தர் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுதுன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எலக்ட்ரானை என்ன பண்ண முடியாது, ஒரு தனி எலக்ட்ரானை வந்து நம்ம பார்க்க முடியாது. எலக்ட்ரான் க்ளவுடாக தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கிளாக் வைஸ் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அது சுற்றுறது தான் நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ கிளாக் வைஸ்னால் +1/2 வேல்யூ போடுவோம், ஆன்டி கிளாக் வைஸ்னால் வந்து -1/2 வேல்யூஸ் வந்து நம்ம போடும். ஓகே, ஸோ நம்ம 4 குவாண்டம் நம்பர்ஸையும் பார்த்தாச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி அதோடைய டெசிக்னேஷனை கண்டுபிடிக்கிறது, 1s 2s அந்த மாதிரி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு